Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ஷவர்மா வீட்டில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். தேவையான காய்கறிகள் எடுத்திருக்கேன். இது சிக்கனை இந்த மாதிரி தந்தூரி மசாலாவில் ஒரு தயிரெல்லாம் போட்டு ஒரு 6 hours ஊற வச்சுருக்கேன். இந்த மயோனைஸ் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இது ஒரு 200 gram கோஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கேரட் அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி அளவு கேப்சிகம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஷவர்மா வீட்டிலே ஈஸியாக செய்யலாங்க. கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை ரேண்டமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸு அந்த சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எக் மயோனைஸும் போட்டிருக்கேன், எக்லெஸ் மயோனைஸும் போட்டிருக்கேன் வீடியோ. அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எப்போவுமே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மயோனைஸ் செஞ்சு இந்த மாதிரி ஷவர்மா செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சுத்தமாகவே சமைக்கவே தெரியாதுங்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஈஸியான டிஷ்ஷஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மயோனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே நான் வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.